எல்லா வார்த்தையோட உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நல்லது நடக்கும், அந்த நன்மை உண்டாகும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு குரு அவர் சீடர்களை கூப்பிட்டு கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பற்றி நடத்திக்கிட்டு இருக்கார். புதுசாக ஒரு சீடன் சேர்ந்தான், ரொம்ப ஆர்வமாக கேட்டான். அவர் அன்னைக்கு சொன்னது, கடவுள் எல்லாரிடத்திலும் இருக்கிறார், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார், ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார், உயிரினங்களுக்குள்ளும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார்னு குரு சொன்னார். அவன் எந்திரிச்சு கேள்வியாக கேட்டான். அப்போ பார்த்தா, குருவே கடவுள் உங்ககிட்டே இருக்காரா? இருக்காரு. என்கிட்டே இருக்காரா? இருக்காரு. பார்க்குற உயிரினங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏதோ நகரத்துக்கு போனான். காட்டில் இருந்து அவங்க நகரத்துக்கு போனான். போயிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு, திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான். திருப்பி ஆசிரமத்துக்கு, மடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான், படிக்கிற இடத்துக்கு, குருகுலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய யானை பிளிரிக்கிட்டு இவனை அடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எதிர்த்தாப்புல. பார்க்குறான். நம்ம குரு என்ன சொன்னார்? எல்லா உயிர்கள்ட்டையும் கடவுள் இருக்கார். அந்த கடவுள், யானைக்குள்ளே இருக்கிற கடவுள், என்னை பார்த்து ஏன் உடம்புக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கார். கடவுளுக்கு கடவுள் கெடுதல் பண்ணுவாரா, அடிப்பாரா, மோதுவாரா? நோ அப்படின்னு எதிர்த்தாப்புல போய்கிட்டே இருக்கான், எதிர்த்து போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே யானை பாகன் ஓடியாந்துக்கிட்டு இருக்கான். மதம் பிடிச்ச யானை, விலகி போயிரு, இல்லைன்னா அடித்து போட்டுரும் அப்படின்னு கத்துறான். இவன் போயா, யானைக்குள்ளே இருக்க கடவுள் ஏங்குள்ளே இருக்க கடவுளை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, நான் எதுக்கு அசரணும், நான் எதுக்கு ஒதுங்கணும்னு அப்படியே ஏகாந்தமாக போய்கிட்டு இருக்கான். வந்துச்சு, துதிக்கையில் பிடிச்சி அவனை ஒரு சுற்றி தூக்கி போட்டு போயிடுச்சு. அடிபட்டு கிடக்கான். எல்லாரும் தூக்கிட்டு போய் குருநாதர்கிட்ட விட்டாங்க. அவனை தூக்கி விட்டாங்க. கட்டெல்லாம் போட்டு, மருந்துகள்லாம் போட்டு, காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு, ஏப்பா அந்த யானை வந்துச்சே, நீ கொஞ்சம் விலகி நிற்கக்கூடாதா, ஒதுங்கி ஓடிடக்கூடாதான்னு குருநாதர் கேட்குறார். அது எப்படிங்க, இன்னைக்கு பாடம் நடத்தும் போது என்ன சொன்னீங்க குருநாதா? எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கார், யானைக்குள்ளே இருக்கார், ஏங்குள்ளே இருக்கார். அவர் வர்றாருன்னா கடவுள் எப்படி கடவுளை தாக்குவாருன்னு நினச்சிட்டு போனேன் அப்படின்னு. சரி, வர்றவர் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டேன், பக்கத்தில் இன்னொரு யானைப்பாகனுக்குள்ளே ஒரு கடவுள் சொன்னார்ல, ஒதுங்கிக்கன்னு, அந்த கடவுள் சொன்னதையாவது நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம். அது கேட்கலைன்னா என்ன ஆகும்? இப்படி தான் நடக்கும். அதாவது ஒரு பெரிய தேசிய பூங்கா ஒரு நகரத்தில், அந்த பூங்காவில் தீ பிடிச்சிருச்சு. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை, அந்த ஆசிரியர் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் போய் அந்த தேசிய பூங்கா தீ பிடிக்கிறத ஃபோட்டோ எடுத்து கொண்டு கொடுங்க, பத்திரிக்கையில் நாளைக்கு பிரசுரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அது பெரிய பத்திரிக்கை, வசதியான பத்திரிக்கையும் கூட. இவர் வண்டி எடுத்துக்கிட்டு போனார். பூங்காக்குள்ளே போனால் நெருங்க முடியாத தீ. அதை புகைப்படம் எடுக்கிறது வசதியாக எடுக்க முடியாது. உடனே ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணார். இதை ஏரியல் ஷாட்டாக தான் எடுக்க முடியும், குட்டி விமானம் ஏதாவது இருந்தால் புக் பண்ணி வைங்க, நான் ஏர்போர்ட்டில் போய் ஏறி அது மூலமாக புகைப்படத்தை அனுப்பிச்சு வித்தியாசமான புகைப்படம் எடுக்கலாம், நல்லா முழுசாக எடுக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் சொன்னார். நல்ல ஐடியா தான். நீ என்ன பண்ணு, நேராக ஏர்போர்ட்டுக்கு வா, பயிற்சி விமானங்கள்லாம் நிற்கும், அதில் ஒரு குட்டி விமானம் தயாராக இருக்கும் உனக்காக, நீ ஏறி போய் ஃபோட்டோ எடு. அவன் அறக்க பறக்க வந்தான், ஏர்போர்ட்டுக்கு வந்தான். அந்த விமானத்தளம் தனியாக இருக்குது, அதில் உள்ளே நுழைஞ்சான். ஒரு குட்டி விமானம் இருக்குது, கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சா பைலட் ட்ரெஸ்ஸில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். எடுங்க ஃப்ளைட் எடுங்க, நேராச்சு அப்படின்னு ஏறி உட்காந்தான் ஃபோட்டோகிராஃபர். ஃப்ளைட்டையும் அந்த பையன் எடுத்துட்டான், பைலட் எடுத்துட்டான். எடுத்து அப்படி போனால், என்ன எங்கிட்டு போகிறீங்க, அந்த நேஷ்னல் பார்க் வழியாக போங்க, மேலே இருந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு இவன் சொன்னான். எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க? ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ தானே எடுக்கணும் அப்படின்னா. அப்போ நீங்கள் எனக்கு சொல்லித்தர அந்த பைலட்டுக்கு கோச் இல்லையா? நீங்கள் விமானம் ஓட்டுறதுக்கு கோச் ஏறணும்னு சொன்னாங்களே, அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்தவர் இல்லையா?
அப்படின்னு கேட்டான் பாருங்க. அவ்வளவுதான், வண்டி ஓடும். இப்படியெல்லாம் நடக்கும். அவசர ஆத்திரத்தில் ஏறுறது இறங்கிறது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.